யோவான் 5:39 அதைத்தானே சொல்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சத்தமா சொல்லுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வாசிக்கிறோமா? முறையா வாசிக்கிறோமா? ஆவலா வாசிக்கிறோமா? விருப்பத்தோடு வாசிக்கிறோமா? பைபிளை விருப்பத்தோடு வாசிக்கிறோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், இந்த நல்ல வார்த்தையை பைபிளை உண்மையா இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஷெல்ஃபில் வச்சதோடு அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது கூட சிலரெல்லாம் நான் பார்க்குறேன் கை வீசிட்டு வராங்க சர்ச்சுக்கு. என்னன்னு கேட்டால், நீங்கள் தான் அத்தனை டிவியில் போடுறீங்களே, இதுக்கு மேலே ஒரு பைபிள் வேணுமா அப்படின்ற மாதிரி. வேதத்தை நீங்கள் சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். வேதத்தை சுமந்துட்டு வரணும். இந்த நாட்கள் வாலிபர்களுக்கு பைபிள் தூக்கிட்டு வருது வெக்கம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பான்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன வேணா நினைக்கட்டும், என் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமப்பேன்ற வைராக்கியம் சின்ன வயசுல இருக்கணும். வெறும் கையில பைபிளை சுமக்கிறத பத்தி நான் சொல்லல, இருதயத்துல வசனத்தை சுமக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. சுமக்கிறீங்களா? ஆபத்துக்கு மட்டும் வேத வசனத்தை எடுக்க கூடாது. என்னன்னு கேட்டா சொல்றாங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாயின்னு கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனால எப்பதான் எடுக்கணும்? ஆபத்து நேரத்தில் தான் பைபிள் எடுக்கணும். டெய்லி எடுக்கணும். சத்தமா நல்லே சொல்லுங்க. டெய்லி பைபிள் எடுக்கணும். டெய்லி பைபிளை சுமக்கணும். ஆமென் சொல்லுங்க. டெய்லி சுமக்கணும், டெய்லி எடுக்கணும், டெய்லி அதை முறையா ஆவலா வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க.